Hey guys, welcome back. Finally Xiaomi side la நேத்து இந்தியால officially Note 10 series launch பண்ணிட்டாங்க. Note 10, Note 10 Pro and Note 10 Pro Max ன்னு மொத்தமா வந்து ஒரு 3 ஸ்மார்ட்போன் இந்த Note 10 சீரிஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. Note 10 வந்து 12000 கே வந்து 4GB plus 64GB மாடல் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிரைஸ் பிராக்கெட்ல நம்ம பார்த்தனா Full HD ரெசல்யூஷனோட Super AMOLED டிஸ்ப்ளே, Snapdragon 678 ஒரு 48 MP கேமரா, 5000 mAh பேட்டரி. இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல இம்ப்ரெசிவா இருக்கு. அந்த 12000 பிரைஸ் பிராக்கெட்ல நம்ம பார்த்தனா இந்த ஸ்மார்ட் போன் வந்து ரொம்ப ஒரு பேலன்ஸ்டு ஃபீல் இருக்கு. அந்த ஸ்மார்ட் போனுக்கு நெக்ஸ்ட் மாடல்னு பார்த்தனா Note 10 Pro and Note 10 Pro Max இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து Note 10 Pro and Note 10 Pro Max பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நேற்றே போட வேண்டியது, லான்ச் ஈவெண்ட் நேற்று வந்து நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ணுறோம். ஏன்னா 2 நாளாக வந்து நான் ஊர்லேயே இல்லை. லாஸ்ட் 2 டேஸாக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே எடுத்து ஷெட்யூல் பண்ண வீடியோஸ். ஸோ இதுக்கப்புறமா வந்து லான்ச் நடந்தது அப்படின்னா அன்றைக்கே வந்து மேக்ஸிமம் நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Note 10 Pro வந்து மொத்தமாக 3 வேரியண்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. 664 வந்து 16000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 6128 வந்து 17000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB plus 128GB மாடல் வந்து 19000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து UFS 2.2 கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட வருது. அண்ட் டெடிகேட்டடாக வந்து நம்ம SD கார்டு போடுறதுக்கும் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேரியன்ட் நம்ம சூஸ் பண்ணுறதுனால வந்து ஸ்டோரேஜ் நம்ம மெமரி கார்டு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் மினிமம் வந்து 128GB மாடல் சூஸ் பண்ணுங்க. ஃபோனோட பில்டு குவாலிட்டி நம்ம எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ரண்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோன்னா Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட வருது. பட் பேக் சைட் நம்ம பார்த்தோன்னா ஃப்ராஸ்டட் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க சைட்லேருந்து. பட் அதுக்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இருக்கிறதா அவங்க சைட்லேருந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு கேஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டி கொடுக்கும். ஃபோனோட வெயிட் வந்து 192 கிராம்ஸ் இருக்குது. திக்னஸ்னு பார்த்தோன்னா 8.1 mm இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் திக்னஸ் ரெண்டுமே இந்த இடத்துல சூப்பராக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிரே, ப்ளூ அண்ட் ப்ரான்ஸ்னு. இந்த 3 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து நம்ம அப்படியே டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் வந்தோன்னா டிஸ்பிளே சைஸு நம்ம பார்த்தோன்னா 6.67 இன்ச் கொண்டு கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் இதுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. இது ஒரு 1080p பேனல் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் நம்ம பார்த்தோன்னா 1200 நிட்ஸ்க்கான ஒரு பீக் பிரைட்னஸ் இருக்குது. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். டிஸ்பிளேயோட டிசைன் பார்க்கும்போது சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேல தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பஞ்சோல் சைஸ் பார்த்தோன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. Xiaomi வந்து டிஸ்பிளே விஷயத்தில் மாஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம பார்த்தோன்னா 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 33 வாட்க்கான சார்ஜரும் தராங்க. பேட்டரி லைஃப் பற்றி நம்ம இப்போ பேசுறது வந்து அர்த்தமே இருக்காது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூவில் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்து நம்ம சாஃப்ட்வேர்னு வந்தோன்னா Xiaomi இந்த இடத்துல வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் Android 11 மேலே பில்டான MIUI 12ஓட கொடுத்துருக்காங்க. கூடி சீக்கிரமாகவே இதுக்கு MIUI 12.5க்கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம MIUI 12னு பார்த்தோன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ப்ளஸ் அந்த ஆட்ஸ் தொல்லை, கெட் ஆப்ஸ் தொல்லை தாங்கவே முடியாது. பட் Xiaomi சைட்லேருந்து MIUI 12.5 வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டர் வெர்ஷனாக இருக்கும். ப்ளஸ் சிஸ்டம் ஆப்ஸே வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் கூட இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அடுத்து நம்ம பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா இங்கே வந்து குவால்கமோட 732 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ராசஸர் ஏற்கனவே நம்ம போக்கோ X3லையும் பார்த்துருக்கோம். சாலிடான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இந்த 15,000 to 20,000 செக்மெண்ட் நம்ம பார்த்தோன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் யூசேஜ் அண்ட் கேமிங் எல்லாமே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணோம். அடுத்து நம்ம கேமரான்னு பார்த்தோன்னா சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேவில் வந்து 16 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு கேமரான்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி வந்து ஒரு புது டிசைனோட கொடுத்துருக்காங்க. இந்த கேமராக்கு மேலேயே வந்து ஒரு லேயரும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக அட்ராக்டிவாக இருக்குது. பட் இவங்க இந்த வாட்டி யூஸ் பண்ண சென்சார்னு பார்த்தோன்னா சாம்சங்கோட GW3 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 16 மெகாபிக்சல் சென்சார் தான். பட் பிக்சல் பின்னிங் யூஸ் பண்ணி ஒரு 64 மெகாபிக்சல்லையும் வந்து நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஆட்டோ மோடில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து 16 மெகாபிக்சலில் தான் ஃபோட்டோஸ் எடுக்கும். இதோட அப்பச்சர் வேல்யூன்னு பார்த்தோன்னா f1.9 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வந்து 6P லென்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் MIUIயோட ஆப்டிமைசேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் செகண்டரி கேமரான்னு பார்த்தோன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா. இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தோன்னா 119 டிகிரி இருக்குது. வைட் ஆங்கிள் கேமரா போக்கோ X3ல பார்த்த மாதிரி ஒரு 13 மெகாபிக்சல் கொடுத்துருந்தாங்கன்னா துவம்சம் பண்ணியிருக்கோம். அடுத்து மூணாவது சென்சார் நம்ம பார்த்தோன்னா 5 MP சூப்பர் டெலி மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா கிட்ட போய் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ நார்மலாக வந்து நம்ம எக்ஸ்டர்னல் லென்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஃபோட்டோஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் மேக்ரோ சென்சார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. 4வது வந்து 2 MPக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் யூஸ்வலாக ஷாமியோட போர்ட்ரேட் அல்காரிதம் வந்து சூப்பராக இருக்கும். எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே வந்து மாஸ் பண்ணும். போர்ட்ரேட்ஸில் நம்மளுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கும். மீட் நைட்லேயே நம்ம பார்த்துருந்தோம். போர்ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து துவம்சம் பண்ணிட்டு இருந்தது. எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கலாம் கேமரா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. கேமராவோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா இஷ்டத்துக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. நைட் மோட் 2.0 இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் லாங் எக்ஸ்போஷர் மோடு வந்து டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. நைட் ரைல் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த மோடு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் ட்ரைபாட்லாம் இருந்ததுன்னா அவுட்புட் எல்லாமே வந்து மாசாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து டூவல் வீடியோ சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராவில் நீங்கள் சைமல்டேனியஸாக வீடியோ ஷூட் பண்ண முடியும். இதெல்லாம் இல்லாமல் க்ளோனிங் மோட்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து ப்ரோ வீடியோ மோட் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. பட் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் இவங்க எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதோட அவுட்புட் எப்படி இருக்குது நம்ம ரிவ்யூவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மல்டிமீடியான்னு பார்க்கும்போது 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதை தூக்கி விட்டுருல. அண்ட் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டுவல்னா ட்ரூ டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் கிடையாது. பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. அண்ட் மேலே இயர்பீஸும் வந்து ஸ்பீக்கராக டபுள் ஆகும். இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. மல்டிமீடியா ஓரியன்டாக நம்ம பார்க்கணுன்னா மாஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து நம்ம சென்சார்னு பார்த்தோன்னா 360 டிகிரி ஆம்பியன் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அவுட்டோரில் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஃபோனோட பேக் சைடில் வெயில் பட்டால் கூட ஸ்க்ரீன் வந்து நல்லா பிரைட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து அவங்க சொல்கிற அளவுக்கு ரியல் வேர்ல்டு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதான் நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்கலாம். அண்ட் அடுத்த ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா Z ஆக்சிஸ் வைப்ரேஷன் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லேயே வந்து ஷாமி அவங்களோட ஹாப்டிக் ஃபீட்பேக் எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹாப்டிக் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் குறையே இருக்காது நம்மளுக்கு. ஸோ நல்லா ஃபைன் டியூன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுலேயும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து IP53க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான சப்போர்ட் இருக்குது. பட் இதை வந்து தூக்கிட்டு போய் தண்ணியில் போட்டுறக்கூடாது. ப்ரோ மேக்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டார்டிங்கே வந்து 19,000 ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து 6+64GB மாடல். பட் அதுக்கும் இதுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ்னு பார்த்தோன்னா அதில் வந்து மெயின் கேமரா 108 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராவில் ரியல் வேர்ல்டில் நிஜமாலே அந்த 64க்கும் 108 MPக்கு பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு பார்த்தோன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணால் அதிகமாக இருக்கும். மற்றபடி பெரிய அளவுக்கு மேஜர் டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. ஷாமி ஒரே மாதிரி தான் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்க போகிறாங்க. பட் எக்ஸ்ட்ரா அந்த 108 MPக்காக 3,000 ஸ்பெண்ட் பண்ணுமான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. Note 10 வந்து இந்த மாதம் 16th சேல் ஸ்டார்ட் ஆகுது. Note 10 Pro வந்து 17th ஸ்டார்ட் ஆகுது. Note 10 Pro Max 18th ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சேனலில் வந்து Note 10 Pro மட்டும் கவர் பண்ணலான்னு இருக்கேன். Note 10 கவர் பண்ணலாமா இல்லை Note 10 Pro கவர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து நான் ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து Note 10க்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நான் மறக்காமல் வந்து Note 10 கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்க அண்ட் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.